ஒரு கல்வியாளன் உருவாவதில் பெற்றோர்களுக்கு பெரிய அளவுக்கு பங்கு இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, சையதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய இன்னைக்கு உலகம் மறக்கவே மறக்காது. அவங்க இல்லைன்னு சொன்னா உத்தம நபியை நமக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசூலுடைய அற்புதமான வடிவங்களில் இருந்து, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து, அவங்களுடைய தத்துவங்களில் இருந்து, அவங்களுடைய அரிய உபதேசங்களில் இருந்து, இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட தியாகங்களில் இருந்து அத்தனையுமே வார்த்தெடுக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பெட்டகம் தான் புகாரி. இந்த புகாரியை எழுதியவர்கள் தான் கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புகாரா நாட்டு, இன்னைக்கு ரஷ்யா இருக்குது பாருங்க, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் புகாரா. அந்த புகாரா நாட்டில் பிறந்தவங்க தான் ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சின்ன வயதுல 2 குழந்தைங்க, தகப்பனார் சீக்கிரம் இறந்துட்டாங்க, தாயுடைய பராமரிப்புல தான் வளர்ந்தாங்க. அந்த தாய் குழந்தைகளுக்கு ஞானத்தை போதித்தார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை அள்ளித்தளித்தார், குழந்தைகளை அர்ப்பணிப்போடு வளர்த்தார் தாயார். இப்படிப்பட்ட சூழலில் மகன் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. சகோதரர்களே, ஏதோ அம்மை கண்டு கண் தெரியாமல் போய்விட்டது. தாயினுடைய உள்ளம் தாழ மாட்டாமல் அழுது கண்ணீர் வடித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் மனமுருகினார்கள். ஒரு பெற்ற பிள்ளை தட்டு தடுமாறும் போது எப்படி இருக்கும் ஒரு தாயார்? பார்வையுள்ள நிலையிலேயே ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டால் பதறி துடித்து போகக்கூடியதுதான் தாயுடைய உள்ளம். கண் பார்வை இல்லாத நிலையில் ஒரு குழந்தை தட்டு தடுமாறும் போது அவனை பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் அந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு காயம் பெறும். புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாயாருக்கு பெரிய அளவுக்கு வேதனை. ஒரு தஹஜ்ஜத்துல உட்கார்ந்து அழுதாங்களாம், ரப்புல் ஆலமீனே, என் பிள்ளையை மார்க்க ஞானத்தை இந்த உலகத்திற்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவனை நான் வளர்க்கிறேன். என் பிள்ளை ஒரு ஆலிமாக உருவாகி இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய அளவுக்கு சேவையாற்ற வேண்டும், அறியாமை குண்டர்களுக்கு பார்வை தர வேண்டும் என்பதற்காகத்தானே என் பிள்ளையை நான் ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன். அந்த பிள்ளைக்கு கண்ணொளி இல்லாமல் போய்விட்டால் நான் எங்கு சென்று முறையிடுவேன்? கண்ணொளியை தரக்கூடிய நூறாக இருக்கக்கூடிய நீ ரப்புல் ஆலமீனே, என் பிள்ளைக்கு பார்வையை தா என்று அவர்கள் வடித்த அந்த கண்ணீர் தஹஜ்ஜத்தில் பரக்கத் என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹு அக்பர். அந்த தாயுடைய கனவுல சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவில் வந்து, உன்னுடைய மகனை எழுப்பி தைரியமாக போக வேண்டிய இடத்துக்கு போக சொல்லு. உன் மகனுக்கு கண்ணொளி அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினால தரப்பட்டு விட்டது என்று சொன்னாங்களாம். இந்த சுபசோபனத்தை கேட்ட மாத்திரத்துல திடுக்கிட்டு வெடித்த புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாயார் மகனை போய் பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ், ஃபஜ்ர் தொழுகைக்காக எந்த உதவியும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் அழகாக பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த பேரின்பத்தை பெற்ற தாய் பார்க்கிறார். பெற்ற தாய் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ர், ஏழைகளின் கூக்குரலை கேட்பவனே யா முஜீபே, அனாதைகளின் கூக்குரலை கேட்பவனே யா சமீஅே, உதவிக்கரம் நீட்டக்கூடிய பாசித்தே இறைவா, உனக்கே எல்லா புகழும் என்று சஜிதாவில் விழுந்து அழுது புரள்கிறார். தன்னை படைத்தவன் தன்னை கைவிடவில்லை என்ற அந்த நெகிழ்ச்சியிலே பெற்ற தாயின் தியாகமும் அவள் வடிக்கின்ற கண்ணீரும் அவளுடைய அர்ப்பணமும் ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை பெரிய அளவுக்கு செப்பனிடுகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, அப்ப பெற்றோர்களான நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதை விட பிள்ளைகளை உருவாக்குறோம் என்ற ரீதியில் வளருங்கள். பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதை விட பிள்ளைகளை உருவாக்குகிறேன் என்ற அந்த ஒரு தூய நோக்கத்தோடு, ஒரு தூர நோக்கு சிந்தையோடு உங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் வளருங்கள்.